வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழிக்கான தீவன முறையை பார்க்குறோங்க. நான் ஆல்ரெடி இதில் வந்து மக்காச்சோளமும் கம்பும் வந்து கலந்துருக்கும். அது வீடியோ போடும்போது எடுக்க முடியலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கேழ்வரகு வந்து போட போகிறேங்க. பாருங்கள், கேழ்வரகு அளவு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, கடைசியில் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. கேழ்வரகு இப்போ இரும்பு சோளம் போடுறேங்க. இரும்பு சோளம் போட்டாச்சுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கருவாடு தூள்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இருக்கிற கருவாட்டு கடையில் கேட்டிங்கன்னா, கருவாடு வேஸ்ட்டு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. 1 கிலோ வந்து இங்கே வந்து 65 ரூபா சம்திங் சொன்னாங்க. பாருங்கள், இதில் வந்து நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா மக்காச்சோளம், கம்பு, மக்காச்சோளத்தை உடச்சிடணுங்க. இப்போ வந்து கருவாடை வந்து நான் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். கருவாடு போட்டாச்சுங்களா? பாருங்கள், கருவாடு வந்து ரொம்ப தூளாக இருக்கக்கூடாதுங்க. கருவாடு அந்த துண்டு மண்டையெல்லாம் தெரியணும். அப்போ தான் வந்து கோழிக்கு ஷைனிங் கொடுக்கும். கருவாடு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா கோழிக்கு எனர்ஜியும் ஷைனிங்கும் கொடுக்குங்க. அதுக்காக தான் வந்து நம்ம கருவாடு மண்டையை மிக்ஸ் பண்ணுறோம். கருவாடு மண்டை கிடைக்காட்டினாலும் கருவாடு தூசின்னு கேட்டாலே கொடுப்பாங்க. ஆனால் ரொம்ப தூளாக வாங்கிட வேணாம், கொஞ்சமாவது கருவாடு தென்படணுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், மேலே கருவாடு நல்லாவே தெரியுங்க. பாருங்கள், இப்போ இதில் கலந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், கம்பு, இரும்பு சோளம், கேழ்வரகு, அப்புறம் கருவாடுங்க. இதெல்லாமே கலந்துருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கிண்டிடணுங்க. நல்லா கிண்டிட்டு அடுத்து வந்து சால்ட்டு போடணுங்க. உப்பு பாக்கெட்டு போடணும். கல்லுப்பாக இருந்தாலும் சரி, சால்ட்டாக இருந்தாலும் சரி, எதுனாலும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போடுற அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து சால்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணணுங்க. நான் உங்களுக்கு அளவு வந்து நான் எத்தனை கிலோ, ஒவ்வொன்றும் எத்தனை கிலோன்றதை நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். அப்படி இந்த வீடியோவில் சொல்ல முடியல அப்படின்னா தனியாக வந்து ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு ப்ராப்பராக போடுறேங்க. இப்போ என்னென்ன போடணுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சால்ட்டு ஃபுல்லாக வந்து பரசி போடுங்க. ஒரே இடத்துல போட வேணாம், இந்த மாதிரி பரசி போடணும். நல்லா பாருங்கள். இதை வந்து அடுத்து மஞ்சள் எதுக்குன்னா வந்து இயற்கையாகவே மஞ்சளுக்கு குணப்படுத்துகிற தன்மை இருக்குங்க. அதனால் மஞ்சள் வந்து ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். மஞ்சள் போட்டு நமக்கு வந்து கோழிக்கு எந்த ஒரு நோய் தாக்கமும் வராமல் இருக்கிறதுக்கு மஞ்சளும் ஒரு பெரிய பங்களிப்பு தருதுங்க. இது எல்லாத்தையுமே நல்லா தட்டி விட்டு ஃபுல்லாக கலக்கணுங்க. நல்லா கலக்கணும். பாருங்கள், இப்போ தட்டு எடுக்க போகிறேங்க. வேறு ஒன்றும் இல்லை, அதை கலக்கிறதுக்கு ஒரு தகடு மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேனா அந்த தகடு எடுக்க போகிறேன். அதுக்குள்ளேயும் மாமா வந்து கையிலே கலக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இருக்கிறதுலே முக்கியமான விஷயமும் மிக்ஸ் பண்ணணும். இது மொத்தம் வந்து 40 கிலோ வந்துச்சுங்க. எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன், எல்லாம் சேர்த்து நாங்கள் எடை போடும்போது 40 கிலோ. பாருங்கள் அவர் எப்படி மிக்ஸ் பண்ணுறாருன்னு. நான் வந்து 61 கோழி வச்சுருக்கேங்க. கரெக்டாக 61 கோழி வச்சுருக்கேன். 61 கோழிக்கு 40 கிலோ தீவனம் வந்து ரெடி பண்ணுறேன். மொத்தமாக சேர்த்து எல்லா கம்பு, சோளம், இரும்பு சோளம், கேழ்வரகு, கருவாடு, உப்பு, மஞ்சள் எல்லாம் சேர்த்து 40 கிலோ. இப்படி நம்ம தீவன முறையை ரெடி பண்ணும்போது எனக்கு காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1400 ரூபா வந்துச்சுங்க. எல்லாமே சேர்த்து 1400 ரூபா வந்துச்சு. இப்போ நீங்கள் வெளியே நம்ம ஒரு ஃபீடு வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மூடை வந்து 1500 to 1600 ரூபா, சில சமயம் 2000 ரூபா வரைக்கும்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காஸ்ட் எஃபெக்ட் கம்மி தாங்க. 1400 ரூபா தான் எனக்கு வந்துச்சு. நான் சொல்கிறது பெட்ரோல் செலவு எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். அப்படி பெட்ரோல் செலவு இல்லாமல் பார்த்திங்கன்னா 1200 ரூபா வருங்க கரெக்டாக. அன்றைக்கி மக்காச்சோளம் விலையை பொறுத்து, மக்காச்சோளம் தான் இதில் வந்து நிறையா நம்ம போடுவோம். மக்காச்சோளமும் கம்பும் நம்ம நிறையா போடுவோம்.
அதனால் சொல்கிறேன். மக்காசோளம் மட்டும் நீங்கள் ஸ்டாக் வாங்கி வச்சுக்கோங்க. விலை கம்மியாக இருக்கும்போது ஸ்டாக் வாங்கி வச்சுக்கோங்க. தாராளமாக 6 to 7 மாதம் வரைக்கும் தாங்கும் மக்காசோளம். அதுக்கு மேலேயே தாங்கும். நான் இருந்தாலும் மினிமம் அளவுகோலை உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாருங்களா? இந்த கீழே வந்து அந்த ஒரு தார்பாய் மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த தார்பாய் போட்டு மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ஒட்டும். அந்த ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். தார்பாயில் ஈரம் இருந்துச்சுன்னா உங்களால் கலக்க முடியாதுங்க. திப்பி திப்பியாக வந்துடும். அப்புறம் தெரிலாம். இப்போ எடுத்து மூடையில் போட ஆரம்பிச்சிட்ட பாருங்கள். இது அரிசி மூடை, 25 கிலோ அரிசி மூடை இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதுங்களா உங்களுக்கு? கம்பு அதெல்லாம் எக்ஸாக்டாக தெரியாது. நான் அடுத்த வீடியோவில் கொஞ்சம் நல்லாவே பண்ணி காட்டுறேங்க. அதில் பார்த்தீங்கன்னா கருவாடு மண்டை தெரியும். கருவாடு மண்டை உடம்பு எல்லாமே தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி பதப்படுத்தி வச்சுக்கோங்க. தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. முக்கியமாக தீவனம் ரெடி பண்ணுறதை விட அதை பாதுகாக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எலி தொல்லைகள்கிட்டேருந்து பாதுகாக்கணும். அதே மாதிரி தண்ணி படாமல் இருக்கணுங்க. அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த தெரியும். இருங்க, நான் கருவாடை இப்போ எடுத்து காட்டுறேன். இருங்க, இதில் உங்களுக்கு கிளியராக தெரியும் கருவாடு இருக்கிறது. தெரியுதுங்களா? இந்த இருக்கு பாருங்கள், மேலே இருக்குங்களா கருவாடு. திருப்பியும் காட்டுறேங்க. கருவாடு இருக்குங்களா? இந்த மாதிரி கருவாடு பாதியாக இல்லை முழுசாக இருந்தாலும் உடச்சிக்கோங்க. முழுசாக வாங்க வேணாம், அது காஸ்ட் அதிகமாக சொல்லுவாங்க. நீங்கள் கருவாடு தூசின்னு கேட்டாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப தூசியாக இல்லாமல் கொஞ்சம் கருவாடு தெரிகிற மாதிரியும் வாங்கிக்கோங்க. அதுதாங்க நமக்கு வந்து நல்லது. அதுதான் கோழியும் நல்லா விரும்பி சாப்பிடும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ தான் முதல்ல சொல்ல முடியாது, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 மந்த்துக்குள்ளே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வீடியோ எடுத்து. அதனால் இன்னும் ப்ராப்பராக எடுக்க எனக்கு இன்னும் தெரிலங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு எல்லாமே அதர் யூடியூபர்ஸ் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நாங்களும் உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே நாங்கள் வீடியோ வந்து வெளியிடுறோங்க. அது வரைக்கும் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயம் காப்போம். நன்றி.